கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் பண்ணது மார்கழி மாதம் முழுக்கவே வந்து விளக்கேற்றிடுவோம். 2 மாதம் வந்து முழுக்க விளக்கேத்துற மாதிரி தான் இருக்கும். எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து தள்ளி போயிடும், விளக்கேற்ற முடியாத மாதிரி ஆகிடும். என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளையுமே மீறி தூங்கிடும்போது மணி ஒரு 6 மணிக்குள்ளேனா விளக்கேற்றிடுவேன். 7 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா விளக்கேற்ற மாட்டேன். அப்படியே எனக்குமே ஒரு 4, 5 நாள் வந்து அப்படியே விட்டுட்டேன். சண்டே டைமில் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் சண்டேவும் வந்து விளக்கேற்ற மாட்டேன். இன்றைக்குமே லேட் ஆகிடுச்சு, எந்திரிக்க முடியல. நான் வந்து இது ஃப்ரைடே எடுத்த விலாகு, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு காலையில் மணி ஒரு 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு விளக்கு ஏற்றி முடிச்சாச்சு. இன்றைக்கி காலையில் டிஃபன்லாம் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. 2 வேளைக்குமே சேர்த்து வந்து மீல் மேக்கர் வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன். 1 கப்பு நார்மல் அரிசி, 1 கப்பு வந்து பிரியாணி அரிசி போட்டுட்டு ஊற வச்சு பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன். 65 பண்ணலான்னு சொல்லிட்டு பன்னீருக்கு வந்து 65 தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் வந்து கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு போட்டுட்டு இது நல்லா உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்துட்டா வந்து உடையாது. பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பன்னீர் 65 பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேருக்கும் வந்து கொடுத்துட்டேன். சாப்பாடு போட்டு பன்னீர் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே வந்து விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஞாபகமே இல்லை இன்றைக்கி லஞ்ச் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மித்தி சொன்னான், ஏம்மா இவ்வளோ அவசர அவசரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, ஆஃப் டே தான்மா இன்றைக்கி அப்படின்னா. அந்த ஞாபகமே இல்லாமல் போச்சு. இல்லைனா நான் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுருப்பேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 11:30க்குலாம் அவங்க வந்துடுவாங்க, அதுக்குள்ளே வேலையை முடிச்சிட்டா நம்மளுக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்குமே வந்து ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. மதியமாக வந்து சாப்பிட்டுப்பாங்கன்றதுனால வந்து அப்படியே வச்சுருக்கேன். முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பன்னீர் 65 பிரியாணியுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போது ஒரு 2, 3 வாரமும் போயிட்டுருக்கேன். வாரத்தில் ஒரு டைமாச்சும் போயிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏதோ யோசிக்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. சரி ஃப்ரைடே போனால் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்குமே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.